டிரான்ஸ்ஃபெட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கொழுப்பு வகை பொதுவாக மாஜரீன்களில், அதே போன்று தாவர எண்ணெயினால் தயாரிக்கப்படுகின்ற வெஜிடபிள் ஷார்ட்னிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த பால் கட்டிகளில், அதே போன்று பொரித்த மற்றும் பேக் செய்யப்பட்ட உணவு பதார்த்தங்களில், பொதி செய்யப்பட்ட ஸ்நெக்ஸ் வகைகளில் இந்த டிரான்ஸ்ஃபெட் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கை பிஸியாக போகின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த இவ்வாறான ஸ்நெக்ஸ் வகைகளுக்கும் இவ்வாறான பொரித்த பேக் செய்யப்பட்ட உணவு வகைகளையும் மாஜரின்களையும் தான் அதிகம் பயன்படுத்துகின்றோம். என்றாலும் கூட அண்மைய ஆராய்ச்சிகளின்படி இவ்வாறான டிரான்ஸ்ஃபெட் அல்லது டிரான்ஸ் கொழுப்பமிலங்களை எங்களுடைய சக்தி தேவையில் 2% அதிகமாக பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 25% அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இறப்புகள் ஏற்படுகின்ற சதவீதமும் 14% அதிகமாக காணப்படுகின்றது என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றது. எனவே உங்களுடைய உணவு வேலைகளை, உங்கள் குழந்தைகளுடைய உணவு வேலைகளை ஆரோக்கியமான முறையில் அமைப்பதற்கு நீங்கள் இன்றே திட்டமிடுங்கள்.